பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ராதாகிருஷ்ணன். அதாவது பாமகவில் இப்ப நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு காரணமாக என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது முன்னாடி அந்த ஜெனரல் கவுன்சில் நடந்த விஷயத்தினுடைய நீட்சியாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. என்னை பொறுத்தளவுல இப்போ தந்தை ஒரு வழியாக பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறார், மகன் இன்னொரு வழியாக பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதுல யாருக்கு முதன்மை இருக்க வேண்டும் என்று நினைச்சீங்கன்னா, என்ன பொறுத்தளவுல யார் இதுவரை கட்சியை காப்பாற்றி கொண்டு இந்த அளவுக்கு ஒரு இடத்துல வச்சாங்களோ, அதாவது பல அட்லீஸ்ட் ஒரு 2 யூனியன் மினிஸ்டர்ஸ் அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அதே மாதிரி எந்த ஆட்சி இருந்தாலும் அந்த ஆட்சியோடு அனுசரித்து போகின்ற ஒரு மனப்பான்மை, இதெல்லாம் யார் ஒன்று நிறுத்தினாலும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக டாக்டர் ராமதாஸ் தான் அங்கே ஒன்றை நிறுத்தியிருக்கிறார்கள். அதனால நிச்சயமாக ராமதாஸுக்கு தான் முன்னுரிமை இருக்கு என்று நான் கருதுகிறேன். என்றால் தொடர்ச்சியாக வருகின்ற தேர்தல் 2016 இந்த மாதிரி ராமதாஸை அன்புமணியை முதன்மைப்படுத்தி ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை காமித்து ஒரு முயற்சி நடந்தது. அதன் பிறகு எல்லா இடத்துலையுமே தோல்வி 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 என்று பார்க்கும்போது இருக்கின்ற அந்த பாமக இருக்கின்ற நபர்களுடைய அந்த மனத்தில் வருகின்ற அந்த கசப்புகள், அதே மாதிரி அதே நேரத்தில் தான் விடுதலை சிறுத்தைகள் ஒரு பெரிய போர்ஸாக தமிழ்நாட்டில் உருவெடுத்திருக்கிறது. அதே ஜியோகிராஃபி தானே 2 பேரும். அப்ப இதுல இருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் 2026 ஒரு ஆசிட் டெஸ்டாக இருக்கும். அதற்கு யாருக்கு அது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இன்னைக்கு பாமக இருக்கான்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாக வயதானாலும் அது நிச்சயமாக டாக்டர் ராமதாஸ் தான் இருக்கிறார் என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. கரெக்டான முடிவாக தான் நான் பார்க்கிறேன். நன்றி திரு ராதாகிருஷ்ணன்.